இப்போ எதுக்காக மற்ற நாடுகளுக்கு போகிறோம்? நாங்கள் போகிறதா இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ பிரயாண செலவு, டிக்கெட்டு செலவு இவ்வளோ இருக்குது. ஆனால் அங்கே போனால் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், கிறிஸ்துவுக்குள்ள அநேகர் வரணும். இந்த நோக்கம் ஆண்டவரே நிறைவேறணும் என்று சொல்லிதான் நான் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தேன். அந்த கிருபையில நான் ஒரு நாட்டுக்கு போகும்பொழுது மிகுந்த காடு, பயங்கரமான காடு நிறைந்த இடம். ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்ட பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஒரே நாளில் 40க்கும் மேற்பட்ட பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அல்லேலூயா. அதனால தான் நான் இங்கே ஜெபம், ஆண்டவரே இந்த மலேசியாவுக்கு இந்த முறை வரேன். நான் ஏதோ எதிர்பார்ப்புக்காக இங்கே வருகிறது இல்லை. இந்த இடத்துலையும் கர்த்தர் ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கிறேன் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட வந்து எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறேன். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி செய்தீர். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி செய்தீர். இதுவரையில் உதவி செய்தீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக நம்முடைய வசனங்களை எடுத்துக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லும்போது என்னோட கூட சேர்ந்து சத்தமாய் சொல்லுங்க. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. அல்லேலூயா. இந்தியாவில எல்லாம் நான் ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்கிறேன். 1 மாதம் ஊழியம் செய்தேன். என்ன தெரியுமா? சாப்பாடே கிடையாது. சக்கை, அதாவது பலாப்பழத்தினுடைய மேற்புற தோல் இருக்கு, கீழே போற தோல், அந்த தோலை வேக வச்சுதான் 1 மாசம் எங்களை போஷித்தாங்க. நான் கென்யா தேசம், ஆப்பிரிக்கா தேசத்துக்கு போனேன். ஆப்பிரிக்காவில் காலையிலே அங்குள்ள பிரைம் மினிஸ்டர் கூட சாப்பிட மாட்டார். ஏன்னா காலையில ஆகாரம் கிடைக்காது, மத்தியானம் தான் ஆகாரம், இவ்வளவுதான் ஆகாரம். அந்த ஒரு தட்டு ஆகாரத்தை வச்சுட்டு 4 பேர் சுற்றி உட்காந்துருப்பாங்க. கொஞ்சம் விட்டா நம்ம சரீரத்தை பிடிச்சி சாப்பிடலாம். அப்படி ஆகாரம் பஞ்சமுள்ள இடம் தான் கென்யா தேசம்.